சில்லக்குட்டி சோஃபியா ஸ்டீஃபன் vlogல இது வீடியோ போட வேணான்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு தமிழச்சி கார்டனில் எல்லாம் என்ன ரெயின்லி சேல் என்னாச்சு சிஸ்டர் நீங்கள் சொன்னீங்களே பண்ணலையேன்னு கேட்டுட்டு எனக்கு இந்த வேலை கொஞ்சம் இருந்ததுனால இன்றைக்கி வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. பட் இந்த ஒர்க் முடிக்கணும். ஏன்னா இது வந்து இப்படியே திறந்து வச்சுட்டு நைட்டுலாம் இருக்க முடியாது இல்லையா. ஏன்னா இது வந்து கிச்சன் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் நான். இது வந்து கிச்சன் ஜன்னல், அதை தான் இப்போ கட்டிகிட்டு இருக்கிறோம் பாருங்கள். ஸோ இந்த வேலை இருக்கிறதுனால தான் அதில் நான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். இப்போ புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடிங் வந்து இப்படி வச்சுக்கோங்க கிச்சனில். அப்போ கழுவுறது கொள்றதுக்குலாம் இந்த இது இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், கிரானைட்லேயே பண்ணிவிடுங்கன்னு சொல்லி அது நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க எனக்கு. அது மாதிரி இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜிங்க் வச்சுருவோம். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு தண்ணி இதில் வரும், நம்ம கழுவுவோம், இது எல்லாமே இருக்குது இல்லையா. அப்படி இருக்க சொல்ல இந்த இடத்து வரைக்கும் ஜன்னல் வந்துடுது. காமனாக எல்லோரும் பண்ணுற தப்பு தான். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க, ஜன்னலோட அந்த ஃப்ரேம் வந்து இதுக்கு மேலே வரைக்கும் இப்படி ஜன்னல் வந்து இப்படி வச்சிடறோம் நம்ம, தெரியுதுங்களா, இந்த மாதிரி வச்சிடறோம். பட் இப்போல்லாம் அதை சரி பண்ணி கட்டிடுறாங்க. பட் இது எங்களுக்கு அப்பவும் யாரும் ஐடியா சொன்னதில்லை. சரி யார் இப்போ வீடு கட்டுறீங்கன்னா காமனாக இந்த மாதிரி வச்சுருவாங்க. அப்படி வைக்காமல் இந்த சிங்குக்கு நேரம் இருக்கிற இந்த போர்ஷன் வரைக்கும் சிமெண்ட் வச்சு கட்டிடுங்க. சிமெண்ட் வச்சு கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி டைல்ஸு இது வரைக்கும் வந்துடும். அது வரைக்கும் வரும்போது உங்களுக்கு இங்கே நம்மளுக்கு அவ்வளோ இதாகிறது இல்லை, ஊறி போய் பண்ணுறதில்ல. உட்டில் தான் நம்மளுக்கு ஊறி போய் ஜன்னல் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இங்கே வரைக்கும் நம்ம சிமெண்ட்டை வச்சு கட்டிடுறதுனால இங்கே வரைக்கும் டைல்ஸ் வந்துடும். இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஜன்னல் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே வந்து ஜன்னல் வச்சா இதுவே போதுமானது. அந்த பக்கத்தில் எக்ஸாஸ்ட் ஃபேன் அந்த இது வச்சுக்கிறலாம், இல்லை சிம்னி போடுறவங்க அப்படி போட்டுக்கலாம். மற்றபடி கான்செப்ட் என்ன, இப்போ நம்மளுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா ஜிங்க்குக்கு மேலே இந்த இடத்துல வந்து நம்ம ஜன்னல் வைக்கும்போது இங்கேருந்து தண்ணி தெரிச்சு இது பண்ணுது. சில பேர் என்ன இங்கே ப்ளைவுட் வச்சு அடைச்சி அதெல்லாம் பண்ணுவாங்க. என்ன தான் இருந்தாலும் அது டெம்பரரி தான். சிமெண்ட் வச்சு கட்டும் போதே அது வரைக்கும் கட்டிடணும். இப்போ இருக்க எல்லாமே அப்படி தான் கட்டுறாங்களா? ஏன்னா நிறைய ஓப்பன் பெருசாக இருக்குது. ஆக்சுவலி ஜன்னல் மேலே தான் தூக்கி வைக்கணும். 3 அடி ஜன்னல் தான் இது. 4 ஜன்னலா? இல்லை இங்கே ஒரு பீம் வருது பார்த்தீங்களா, அதனால் அந்த இடத்த வந்து இது பண்ணிட்டாங்க போல. ஓ ஓகே. அப்போ இதை இன்றைக்கி இது பண்ணிவிட்டு அப்படியே தேய்ச்சி வந்து இது பண்ணிடுவீங்க. ஜன்னல் நாளைக்கு வைப்பாங்களா? இப்போ இன்றைக்கி நைட்டு எங்கள் வீடு இப்படி ஓப்பனில் தான் இருக்குமா? நான் வேறு யூடியூப்பில் வீடியோ போடுறேனே. நாளைக்கு அப்லோட் பண்ணிடுறேன், இன்றைக்கி அப்லோட் பண்ணலன்னா. இந்த வீடியோ வரும்போது எங்கள் வீட்டில் ஜன்னல் வச்சுருக்கோம். ஆமாம், யாராவது வந்துட்டாங்கண்ணா. இந்த வீடியோ போடும்போது எங்கள் வீட்டில் ஜன்னல் வந்திருக்கும். யாராவது வரணும்னு நினச்சா கூட ஏமாந்து போயிடுவீங்க. ஐயோ ஐயோ. அதுமாதிரி இந்த ஒர்க் இப்போ தாங்க முடித்தோம். இந்த ஒர்க்கு முடிகிறப்பே நான் நினச்சேன் அப்பா ஒர்க் முடிஞ்சுப்பா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கிச்சன் ஒர்க்கு எப்படி வந்துச்சுன்னே எங்களுக்கே தெரில. அது கிச்சன் ஒர்க்கு அது வந்துருச்சு. அதுதான் முடிஞ்சிச்சுன்னா அடுத்து இன்னொரு 2-3 வேலை இப்படி ஒரு வேலையாக வந்துகிட்டே இருக்கு. நானும் இது முடிஞ்சிடும் அது முடிஞ்சிடுன்னு பார்க்குறேன். இதோடு தான் தங்கங்களா உங்களுக்கு நான் வீடியோவும் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஹாப்பி கார்டனிங்.